ஓ ஓகே. வணக்கம். ஒன்று சொல்ல விரும்பிக்கிறேன். எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து எப்படி என் மேலே பழி போடுறாங்கன்னா, நான் வந்தனால தான் புள்ள சச்சரட்டா பொறக்குதான், நான் வந்தனால தான் புள்ள ஊனமா பொறக்குதான். அதாவது பலவித இது வந்து என் மேலே விமர்சனம் பண்ணுறாங்க. அப்படி இல்ல. ஏன்னா இவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா அப்படி தான் என் மேலேயே பழிய போட்டு என்னையே கொல்ல பார்ப்பாங்க. ஸோ எனக்கே வந்து எங்கள் 12வது மாமா முருகன் பேர் டவுன் சிண்ட்ரோமோ ஏனக்காலம். ஸோ இதுக்கும் எனக்கும் ஒன்றுமே இல்லை. எனக்கும் இதுக்கும் ஒன்றுமே சம்மந்தம் இல்லை. இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து பணம் நோக்கி போகிறனால நான் தான் சொன்னால உடம்புல இன்கம் போட்டிருக்காங்கன்னு. ஸோ அதனால் வந்து எவ்வளோ சீக்கு வரதுக்கு, அதாவது இந்த 100 பேர்த்துக்கு வந்து 10 பேருக்கு கூட கேன்சர் வராது. இன்றைக்கி 100 பேர்த்துக்கு இந்த இம்ப்ளான்ட் போட்டனால 100 பேர்த்துக்கு போட்டாங்கன்னா 99 பேர்த்துக்கு எல்லா சீக்கம் வரும். நிப்புநீர் வரும். ஸோ இந்த இம்ப்ளான்ட் வந்து ரொம்ப கெட்டது, ரொம்ப கெட்டது. இது ஏற்று நிற்கலன்னா பணத்தை தின்னுக்கிட்டே இருப்பானுங்க. அது அப்படி தான், ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை. இன்னொன்று வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு தெரியல, நேற்றிலேருந்து இந்த ஒன்றரை கண்ணு அந்த மாதிரி எனக்கே சாரக்கண்ணு தான். அப்போ கீழே வந்து 21 வந்து 5 அக்கா தங்கச்சிங்க. அதில் வந்து பாப்பாவோட என் மகளோட கூட்டாளி மலர் மாலினின்னு ஒன்று இருக்குது. ஸோ 5 பேரும் ஒன்றரை கண்ணு. ஸோ எனக்கே பார்க்க போனால் சாரக்கண்ணு தான், எனக்கு என் மகளுக்குலாம். ஸோ எனக்கு தெரியல இவங்களாம் ஏன் முறைக்கிறாங்கன்னு. அது அப்படி தான். ஏதாச்சும் நம்ம வீடியோ செஞ்சுட்டா உடனே பார்த்து முறைப்பாங்க. என்னமோ அவங்க எனக்கு நல்லது செஞ்ச மாதிரியும், நான் வந்து அவங்களுக்கு கெட்டது செஞ்ச மாதிரியும். வந்து மரம்லாம் வெட்டும்போது இங்கே இன்னைக்கு போனார் ஒருத்தர், 1.5 கண்ணு 3 பொம்பளை பிள்ளைங்க போனார். மேலே வந்து அதான் சொல்கிறேன்ல, மேலே வந்து மரம் வளர்ந்து தெரியாது ஏன் வந்து மரம் வந்து ரூமில் படுப்பேன். அவ்வளோ கொசு, வீடு பூரா இருக்கிறது 60 கொசு 70 கொசு கிடைக்கும். எனக்கும் தெரியல. தேடி 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 பார்த்து அப்புறம் தான் பின்னால் கோனிஸ் வந்து அப்படியே ஓட்டை விழுந்துச்சு. ஏன்னா இந்த வீட்டில் எல்லாத்தையும் கேட்பாங்க. வீட்டு ஓட்டை விழுவுறது, பைப்பு எப்படி உடையிறது, உள்ளுக்கு பாத்ரூமில் வந்து கீழே ஹோலில் வந்து ஒன்றுமே போடாமல் அடைச்சிக்கிறது, சிங்கில் அடைச்சிக்கிறது, எப்படி தான் சேஃப்டி அந்த பைப் போட்டாலும் அடைச்சிக்கிறது. ஸோ எங்கள் வீட்டில் யாருமே இந்த சிகரெட் அடிக்க மாட்டோம். தண்ணி பாத்ரூமில் அடித்தோன்னே குத்தி 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 எடுக்கும்போது அவ்வளோ பட்ஸை போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. எல்லாம் ரெனோவேஷனு, எல்லாம் காசு. ஸோ உங்களுக்கு புரியல, 2 பொம்பளைங்க வீடு வாழ்கிற வீடு. நாங்கள் வீடு கொடுத்துட்டோம். நாங்கள் வீடு குடும்பத்தோடு தானே கேட்டோம். நாங்கள் வந்து அனாதையாக வாழ்கிறது கேட்கலையா? ஸோ அங்கே ஒழுகுது, அங்கே ஒழுகுது, எல்லாத்தையும் வச்சு இந்த குருவிங்க அது இது மேலே அப்படி இப்படின்னு. ஸோ முன்னுக்கு வந்து ஓனிங் மேலே தான் மாங்காய் மரம் இருந்துச்சு. மாங்காய் மரம் இருந்துச்சு. ஓனிங்க்கு மேலே தான் பாதியோடு மாங்காய் மரம் இருந்துச்சு. அங்கே கூட ஓட்ட உழுவில் போச்சராவில். ஆனால் யான்னு தெரியல. ஓனிங் முன்னுக்கு வந்து கோனிஸு அது வந்து ஒட்டஞ்சி கீழே உழுவுது. அப்புறம் சொல்லுவாங்க, அப்புறம் எப்படி நம்ம கப்பாங்க ஏத்தாப்பில் வந்து பூனை நடந்து போகுது அப்படின்னு. ஏன் அவங்க வீட்டிலலாம் தண்ணி ஊற்றலை? ஸோ கொஞ்சம் கவனிக்கணும். ஸோ போயிருங்கன்னா ஏற்கனவே மலாக்கா போய் கொல்லை பார்த்தாங்க. தண்ணியில் வந்து கிராம் பிடிக்கிறேன்னு கொல்லை பார்த்தாங்க. அப்புறம் நாய் கடிச்சுன்னா கேட்குறவங்களுக்கு தெரியும். என் கூட்டாளியோட பொம்பளை தான். அவள் என்ன செஞ்சால், நான் வாங்கின பந்தையை எடுத்து வீசி பாட்டுக்கு போகுது. அவங்களுக்கு எண்ணெய் வந்து நான் எடுக்க போகணும். ஸோ இவ்வளோ செய்கிறாங்க. அப்புறம் எப்படி நம்மளாக்காக்கு வருது? ஸோ கொள்றதுக்கு தயாராக இருக்கீங்க தானே. உங்களுக்கும் எனக்கும் என்ன தான் பிரச்சனை? நான் என்னத்தான் சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. அப்புறம் என் வீட்டுக்கார் வந்து சும்மா வந்து எல்லாத்துலேயும் இப்படி கத்த மாட்டார். எனக்கு அதாவது அவர் தாய் மாமா குடும்பமோ எங்கள் குடும்பமும் போகணும், சும்மா போய் எல்லாத்தையும் கட்ட மாட்டார். அழகாக சொல்லுவார். ஸோ அங்கே போய் இவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பேச்சா நினைக்கிறேன், 3 பேச்சாவோ நம்ம எடுத்தோம். 30 வெள்ளின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க மாமா கேட்டுட்டு, ஏன் பரவாயில்ல 30 வெள்ளி. நான் ஒழுங்காக சொல்லலை, 1 ஹவருக்கு 30 வெள்ளின்னு. ஒரு 3 ஹவர் கூடியே போச்சு. ஸோ இறங்கும் போது என் வீட்டுக்கார மாதிரி கத்துறவர் இல்லை, திடீர்னு கத்துறாரு. ஐயோ யூ கிட்ட யூ தபுளே பிரித்தாவுவ சத்துஜாம் திக போகிறீங்க. ஸோ என் வீட்டுக்கார் வந்து அங்கே போய் என்டிஏ காமிக்க வைக்கிறாங்க. என் வீட்டுக்காரர் அந்த மாதிரி கத்துறவனும் இல்லை, எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு செய்கிறாரு. ஸோ இன்றைக்கி வீட்டில் வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. இந்த 5 நம்பருக்கு என்ன? உங்களுக்கு சப்ரி இஸ்மாயிலுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. நான் எப்படி கெஞ்சினேன், என்னை விட்டுருங்க, கையெடுத்து கூம்பிட்றேன், என்னை விட்டுருங்க. அப்போ கேட்க தாமானிக்கு போகும்போது சப்ரி இஸ்மாயிலை பார்க்க போகலாம், சிங்கமாட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு காடியில் பிடிச்சி போய் இதில் போடுறாங்க. நான் சொன்னது உள்ளேருந்து எடுத்துருங்க அந்த இம்ப்ளான். எடுக்காமல் கொண்டு போய் எமர்ஜென்சியில் போட்டு அந்த அப்படியே படுத்து அப்படியே உள்ளுக்கு போகுமே ஸ்கேனு படுத்துக்கிட்டே போகிறது, அதை போய் பார்க்குறாங்க.
எனக்கு இம்ப்ளான்ட் போட்டுருது. என்னை வந்து அங்கேருந்து அனுப்பும்போது சேஃப்டியோடு தான் அனுப்புனாங்க. ஸோ உங்களோட ஃப்ராடு வேலை பல பல இடத்துல பல ஹாஸ்பிட்டலில் வந்து கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ராடுக்காக அங்கே தெரியாமல் கேரளில் வந்து நானாவது ஏசனமோ கொஞ்சம் சொந்தக்காரங்க இருக்காங்க, அங்கே தெரியாமே கொல்ல பார்க்குறீங்க தானே. நீங்கள் வந்து தப்பு பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு நாங்கள் 46 வருஷமாக வாழ விடாமல் வச்சுருக்காங்க ஒருத்தன். 46 வருஷமாக உங்கள் பிள்ளையாக இருந்தால் அந்த மாதிரி செய்வீங்களா? 46 வருஷம் உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க வாழலைன்னா எடுத்தோன்னே உண்மை தெரிஞ்சிச்சுன்னு கொண்டுருவீங்களா? உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை இல்லை. எவ்வா வந்து உள்ளுக்கு வந்து எல்லாத்தையும் செய்கிறானோ அவனை கண்டுபிடிச்சி அடிங்க கொல்லுங்க என்ன வேணாலும் செய்யுங்க. எனக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களால் இந்த இம்ப்ளான்ட் போட்டுக்கிட்டு என்னென்னமோ செஞ்சு தப்பாக ஆளை பிடிச்சிட்டிங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். தேங்க்யூ. அடுத்த வீடியோ வரேன்.